புத்தர் சிலையை காக்க நவீன பிரபாகரன்களோடு போராடுகின்றோம். பௌத்தத்திற்கு எதிராக செயற்படும் ஜனாதிபதி சரத் வீரசேகர காட்டம். செம்மணி அகழ்வு பணியை முன்னெடுப்பது குறித்து நீதிமன்றம் விடுத்த முக்கிய உத்தரவு. நேரில் சென்ற பார்வையிட்ட நீதிபதி. யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் 2 மாதங்களாக வந்து சென்ற மர்ம யுவதி. மருத்துவ பீடத்தில் இடம்பெற்ற மோசடி. தமிழரசு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம். அனுர தரப்பிற்கு CVK சிவஞானம் கடும் எச்சரிக்கை. கந்தரோடை விகாரை பெயர் பலகையை அகற்றியமை தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அடக்குமுறையை மீண்டும் உருவாக்குகிறது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்ட விமர்சனம். கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டம். நண்பர்கள் முன்னிலையில் பெண்ணை நிர்வாணப்படுத்தி காணொளி எடுத்து இணையத்தில் வெளியிட்ட நபர். தொழிலதிபர் உட்பட 3 பேர் கைது. திருகோணமலை கடற்கரையில் நிறுவப்பட்டுள்ள புத்தர் சிலையை பாதுகாக்கும் முயற்சியில் இன்று நாங்கள் நவீன பிரபாகரன்களுடன் போராடி கொண்டிருக்கின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திருகோணமலை டச்பே கடற்கரையில் 2025 ஆண்டு நவம்பர் 16 நிறுவப்பட்ட புத்தர் சிலையை சுற்றியுள்ள வழக்கு நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினை பார்வையிட்ட பின்னர் நீதிமன்றத்துக்கு வெளியே ஊடகங்களை சந்தித்த போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் அவர் கூறுகையில், நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சில அமைச்சர்கள் புத்த சமயத்தையும் சாசனத்தையும் தொடர்ச்சியாக அவமதிக்கும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். புத்த கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயம் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி வடக்கிற்கு சென்று பொங்கல் உணவினை பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் தெற்கிலிருந்து வடக்கிற்கு சில் அனுஷ்டிக்க செல்லும் பௌத்தர்களை விமர்சிக்கிறார் என அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு பௌத்த மத செயற்பாடுகளை அவமதிக்கும் நிலை தொடர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். மேலும் பிரதமர் மற்றும் அமைச்சர் லால் காந்தா உள்ளிட்டோர் பிக்குமாரை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு வாக்களித்த பௌத்த மக்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 2004 ஆண்டு திருகோணமலை நகர மையத்தில் நிறுவப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க நாங்கள் போராடியுள்ளோம். புத்தர் சிலைகளை பாதுகாப்பது எங்களது பொறுப்பு. அதற்காக எப்போதும் போராடுவோம் என சரத் வீரசேகர தெரிவித்தார். இதற்கிடையில் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட 4 பிக்குகள் உட்பட 10 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 28 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜெயகம்பதி, மத்திய மாகாண முன்னாள் ஆளுநர் மிகிந்தலை விகாரையின் நாயக்க தேரர், பல பிக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் திருகோணமலைக்கு வருகை தந்திருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணையில் அகழ்வு பணிகளை முன்னெடுத்தல் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் லெனிஸ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் பின்னர் நேற்று பிற்பகல் சுமார் 3 மணியளவில் நீதிபதி தலைமையில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு, சட்டத்திறனிகள், காணாமல் போனோர் அலுவலகத்தின் பிரதிநிதிகள், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மயான நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆகியோர் அகழ்வு நடைபெறும் இடத்துக்கு நேரில் சென்று நிலவரத்தை பார்வையிட்டனர். முன்னதாக அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட குழிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் உடனடியாக அகழ்வு பணிகளை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9 நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையில் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் தேங்கியுள்ள நீரை அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீர் வெளியேற்றப்பட்ட பின்னரே அகழ்வு பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் திகதி தீர்மானிக்கப்படும். இந்நிலையில் மயானத்தின் உள்ளக பாதையை நல்லூர் பிரதேச சபை சீரமைத்துள்ளமை குறித்து பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதனை பரிசீலித்த நீதிமன்றம் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குறித்த வளாகத்தில் எவ்விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளையோ அல்லது நிலத்தின் இயல்பை மாற்றும் பணிகளையோ மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற
அனுமதியின்றி எந்த செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் ரணிதா ஞானராஜ மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி 9 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் அதிகாரப்பூர்வ அனுமதி பெறாமல் 2 மாதங்களுக்கு மேலாக கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த தென்னிலங்கை மாணவி ஒருவர் தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் புதுமுக மாணவர்களுக்கான கல்வி நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதே காலகட்டத்தில் கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தினைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் புதுமுக மாணவர்களுடன் இணைந்து மாணவர் விடுதியில் பதிவு செய்து அங்கு தங்கியிருந்து மருத்துவ பீட விரிவுரைகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கல்வி செயற்பாட்டின் போது மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்ட போது எதிர்பார்க்கப்பட்ட 202 மாணவர்களுக்கு பதிலாக 203 பேர் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது அதிகாரப்பூர்வ சேர்க்கை அனுமதி பெறாத மாணவி ஒருவர் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக விரிவுரைகளில் பங்கேற்று வந்தமை உறுதியாகியுள்ளது. மருத்துவ பீட நிர்வாக தகவலின்படி குறித்த மாணவி உயிரியல் பாடத்தில் சாதாரண தரத்தில் 3S சித்திகளை பெற்றவர் என்றும் மாணவர் விடுதியில் தங்கி வழக்கமான மாணவியைப் போல கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து பெறப்படும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மருத்துவ பீட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் உள்கட்சி விவகாரங்களில் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய எந்த தேவையும் இல்லை என அந்த கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்பான விடயங்களை கட்சி தானாகவே கையாளும் திறன் கொண்டது என்றும் அதில் அனுரகுமார தரப்பினர் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சியை பழிப்பதன் மூலம் அரசியல் லாபம் தேட முயல்வதாக கூறிய அவர் இவ்வகை முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் தெரிவித்தார். அரசியல் நோக்கத்திற்காக தமது கட்சியை விமர்சிப்பதை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய யாழ்ப்பாண விஜயத்தையும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளையும் குறித்து சிவஞானம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அந்த நிகழ்வுகளுக்கு ஏனைய அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் முறையான அழைப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் அரச நிதியில் நடத்தப்பட்ட நிகழ்வுகளில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் JVP உறுப்பினர்களே பெரும்பாலும் கலந்து கொண்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது அரச வளங்களை பயன்படுத்தி ஒரு கட்சி தனது அரசியல் செல்வாக்கை வெளிப்படுத்தும் முயற்சியாகவே காணப்படுவதாகவும் எனவே வடக்கிற்கு வந்து இவ்வாறு அரசியல் நாடகங்களை நடத்துவதை ஜனாதிபதி நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாசிடம் நேற்று திங்கட்கிழமை போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் அறிவிப்பின்படி கந்தரோடை பகுதியில் தொல்லியல் முக்கியத்துவம் கொண்ட இடங்கள் கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிரதேச சபையின் அனுமதி பெறாமல் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பிரதான வீதியில் சுன்னாகம் சந்தைக்கு அண்மையில் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றால் கந்தரோடை விகாரை என குறிப்பிடப்பட்ட திசை காட்டும் பெயர் பலகை நிறுவப்பட்டிருந்தது. இந்த பலகை கடந்த 8ஆம் தேதி பிரதேச சபை அதிகாரிகளால் அகற்றப்பட்டது. மேலும் குறித்த பகுதியில் அமைந்துள்ள சந்தை கட்டிடம் ஒல்லாந்தர் காலத்தை சேர்ந்த வரலாற்று சின்னமாகும். அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் மும்மொழிகளில் எழுதப்பட்ட கல்வெட்டு அங்கு நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகவே பிரதேச சபை தவிசாளரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பாக சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் நீதி அமைச்சரினால் வெளியிடப்பட்ட இந்த சட்ட முன்வடிவு தற்போது நடைமுறையில் உள்ள சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் புதிய சட்டத்திலும் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் பல அபாயகரமான அம்சங்கள் உள்ளதாக மனித உரிமை
உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சட்டத்தில் பயங்கரவாதம் என்ற வரையறை மிக விரிவாகவும் தெளிவற்றதாகவும் இருப்பதால் அரசியல் செயற்பாடுகள் மற்றும் அமைதியான போராட்டங்களை அடக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் அபாயம் உள்ளது என கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தை வற்புறுத்தல் அல்லது பொதுமக்களை அச்சுறுத்தல் போன்ற பொதுவான செயல்களுக்கு பயங்கரவாத செயல்களாக வகைப்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி சந்தேக நபர்களை 1 வருடம் வரை நீதிமன்ற விசாரணையின்றி தடுப்புகளில் வைக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அதோடு பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின்படி இந்த தடுப்பு காவலை 2 ஆண்டுகள் வரை நீடிக்கவும் முடியும். இராணுவத்தினருக்கு பிடியாணையின்றி நபர்களை நிறுத்த, சோதனை செய்ய, கைது செய்ய அதிகாரம் வழங்கப்படுவதும் கடும் கவலையை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல்கள் பரப்பல் அல்லது பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல் என்ற பெயரில் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இந்த சட்டம் வழிவகுப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சில பகுதிகளை தடை செய்யப்பட்ட பகுதிகள் என அறிவிக்க முடியும் என்றும் அங்கு புகைப்படம் எடுத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் இலங்கை அரசு சர்வதேச அமைப்புகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் வர்த்தக சலுகைகளை பெற வழங்கிய மனித உரிமை உறுதிமொழிகளுக்கு முரணாக உள்ளது என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக இடைநிறுத்த வேண்டும் என்றும் புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள், சட்ட நிபுணர்கள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு மனித உரிமை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் கருணி அமரசூரிய விலகும் வரை தங்களது அரசியல் போராட்டம் தொடரும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கூறினார். அவர் மேலும் கூறுகையில், நம்பிக்கையில்லா பிரேரணையை கைவிடவில்லை, அது கட்டாயமாக முன்வைக்கப்படும். பிரதமர் கல்வி அமைச்சு பொறுப்பிலிருந்து விலகும் வரை எங்களது எதிர்ப்பு தொடரும் என தெரிவித்தார். அரசாங்கத்தின் புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்களில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரிகள், எழுத்து பிழைகள் மற்றும் உள்ளடக்க குறைபாடுகள் உள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை அடிப்படையாக கொண்டு பிரதமர் கல்வி அமைச்சு பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என எதிர்ப்பு வலுப்பெற்று வருகிறது. இதற்கிடையில் பிரதமர் கருணி அமரசூரிய பதவி இருந்து விலக உள்ளதாக பரவி வரும் தகவல்கள் உண்மையல்ல என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெளிவுபடுத்தியுள்ளார். பெண் ஒருவரை நிர்வாணமாக காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவிய சம்பவம் தொடர்பில் பிரபல தொழிலதிபர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தொழிலதிபர் தனது வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண்ணை நண்பர்கள் முன்னிலையில் நிர்வாணமாக்கி அந்த நிகழ்வை காணொளியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காணொளி இணையத்தில் பரவியதை அடுத்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் சம்பவம் குறித்து விசாரணையை ஆரம்பித்துள்ளது. குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான டிஐஜி வழங்கிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் பொருளை பேர்ஃபீல்ட் கார்டன் பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய தொழிலதிபர் கிக்கடுவ பகுதியில் உள்ள பிரபல கோட்டலில் மறைந்திருந்த போது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு உதவியதாகவும் விசாரணைக்கு தேவையான ஆதாரங்களை மறைக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில் எகலியகொட பகுதியைச் சேர்ந்த 44 மற்றும் 55 வயதுடைய மேலும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் போது சந்தேக நபர் தனது வீட்டில் பணியாற்றிய பெண்ணின் நிர்வாண காணொளியை வாட்ஸ்அப் குழுக்களூடாக சமூக ஊடகங்களில் பரப்பியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பான அறிக்கை அலுத்கம நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த தொழிலதிபருக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கு பின்னர் கைது நடவடிக்கையை தவிர்க்கும் நோக்கில் சந்தேக நபர் பல பிரபல கோட்டல்களில் தங்கியிருந்ததாகவும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.